Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniyappan. சன்னா மசாலா பவுடர் வீட்ல எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. கடாயில 3 டேபிள்ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. மல்லி வறுத்தது போதுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்து காஷ்மீரி ரெட் சில்லி 10 சேர்த்துக்கிறேங்க. கை பொறுக்கிற சூடு வறுத்தா போதுங்க. இப்போ மிளகாய் வறுத்தது போதுங்க, எடுத்துடலாம். அடுத்து ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இது வறுபட்டது போதுங்க, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இதில் 4 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். 5 ஏலக்காய், கருப்பு ஏலக்காயில் 2, அடுத்து பட்டை 2, ஸ்டார் அனிஸில் 3, கிராம்பு 10, அடுத்து ஜாதி பத்திரியில் 2 சின்ன துண்டு, அடுத்து நட்மெகில் ஒரு சின்ன பீஸ். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு வறுத்தா போதுங்க. கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதோட இன்னும் சில பொருட்கள் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். வறுத்து ஆற வச்சுருந்ததை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கிறேன். ட்ரை மேங்கோ பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக ஒரு அருமையான சன்னா மசாலா பொடி ரெடி பண்ணியாச்சுங்க.